Hello aspirants, welcome to GLED SSC தமிழ். நான் தான் கோகுல். ரீசெண்ட் இயர்ஸாக கொஞ்சம் இந்த ப்ரொபோஷனல் ரிலேட்டடான சம்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இல்லைனா டைரக்ட்லி வேரிஸ், இன்வெர்ஸ்லி வேரிஸ், இந்த மாதிரி சம்லாம் வந்து கேட்குறாங்க. இதை எப்படி கான்செப்ட் அண்ட் ஷார்ட் மூலிமா வந்து போடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல நம்ம கான்செப்டை தெரிஞ்சுப்போம். கான்செப்ட். இப்போ ப்ரொபோஷனல்னால் என்ன? இப்போ ப்ரொபோஷனல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதை சார்ந்து இருக்கிறது. இப்போ ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு பி, ஸ்மால் பி எடுத்துக்கலாம். பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏ இன்க்ரீஸ் ஆக இந்த பியும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து பி டிக்ரீஸ் ஆகும். இந்த கேஸில் ஏ டிக்ரீஸ் ஆச்சுன்னா பியும் டிக்ரீஸ் ஆகும். இந்த கேஸில் ஏ டிக்ரீஸ் ஆச்சுன்னா பின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கான்செப்ட், பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இப்போது ஒரு ப்ரொபோஷ்னலை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டுவாக மாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதையே எடுத்துக்கலாம். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பின்னு இருக்குது. இதை நான் சேஞ்ச் பண்ணோன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கேபின்னு போடுவேன். இல்லை இதே எடுத்துப்போம். ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை பின்னு போடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கானது. இதை நம்ம வச்சு வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சம் எடுத்துக்கிறேன் நானே வந்து. இஃப் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி, ஏ இஸ் ஈக்குவல் டு 2, b is equal to 3 இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. if a is equal to 4, b ஓட வேல்யூ என்ன இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன? a டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு b அப்படின்னா a is equal to kbன்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். a ஓட வேல்யூ என்ன? 2, b ஓட வேல்யூ என்ன? 3. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? k ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். 2 divided by 3 is equal to k. கரெக்டாக? 2 divided by 3 is equal to k. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதே ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறோம். என்ன? இந்த வேல்யூவுக்கு எடுத்து எழுதுகிறோம். 4 is equal to 2 divided by 3 into b. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 12, 6ன்னு வரும். b ஓட வேல்யூ என்ன? 6. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்டெப் ஆகும். ஸோ டைம் ஆகும். அதுக்கு பதிலாக வந்து இன்னும் கூட ஷார்ட்கட்டாக போடணும்னு நினச்சோன்னா இந்த 2 கேஸ்லையுமே வந்து கேன்றதை என்ன பண்ணிக்கலாம்னா காமனாக எடுத்துப்போம். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு கேபின்னு இருக்கா, அதை நான் ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துப்போம். அதாவது ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது a1 டிவைடட் பை a2 இஸ் ஈக்குவல் டு a2 டிவைடட் பை b2. a1 divided by b1 is equal to a2 divided by b2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு மட்டும் என்ன ஆகும்னா இது அப்ளிகபிள் ஆகும். சரி, ஓகே. அப்போ நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் போடும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இவன் சைட்லேயே எல்லாத்தையும் எழுதிட்டு வரான், அப்போ சம் எப்போ போடுவான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சம் ஈஸியாக போட்டுடலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இதுக்கு எப்படி எழுதலாம்னா, இங்கே ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பியா, அப்போ a is equal to kbயா, அப்போ ab is equal to kவா. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? a1 into b1 is equal to a2 b2. இது தெரிஞ்சாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக எல்லா சம்மையுமே வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அதே மாதிரி இது தெரிஞ்சிருக்கணும். டைரக்ட்லின்னு வந்தால் இது, இன்வெர்ஸ்லின்னு வந்தால் இது. சரியா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று ஒன்றா சம் வந்து பார்ப்போம். எஸ் வேரிஸ் டைரக்ட்லி எஸ் ஆர் ப்ளஸ் 7. எஸ் இஸ் ஈக்குவல் டு 42, ஆர் இஸ் ஈக்குவல் டு 17. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 29ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எஸ் என்ன பண்ணுது? டைரக்ட்லி வேரி எஸ் ஆர் ப்ளஸ் 7. ஸோ இப்போது எஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 7 இந்த மாதிரி எழுதலாமா?
ஒரு டேட்டா என்ன பண்ணலாம், முதல்ல கொடுத்த டேட்டாவை வந்து ஃபில் பண்ணிப்போம். இன்னொரு டேட்டாவில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டாவும் அதுக்கப்புறம் கொடுத்த டேட்டாவையும் நம்ம ஃபில் பண்ணிப்போம். எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்ஸோட வேல்யூன்றது 42ன்னு கொடுத்துட்டாங்க. 42 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 17. 17 + 7 எவ்வளோ வரப்போகுது? 24ன்னு வரப்போகுது. ஈக்குவல் டு இங்கே எனக்கு எஸ்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ எஸ்ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 29. 29 + 7 என்ன வரும்? 36ன்னு வரும். அவ்வளோதான். இது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். போட்டோன்னா என்ன வரப்போகுது? 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? 7 டைம்ஸ், இது ஒரு 4 டைம்ஸ். கேன்சல் பண்ணோன்னா இது ஒரு 9 டைம்ஸ். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 63ன்னு வரப்போகுது. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 63. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம். எக்ஸ் டைரக்ட்லி வேரியஸ் ஒய்னு சொல்லிட்டாங்க. எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க. ஸோ 45 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 50. என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 5 டைம்ஸா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 250ன்னு வரப்போகுது. அப்படியே போட்டே போயினே இருக்க வேண்டியதான். எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ஆஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது வேல்யூ ஆஃப் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 3 இருந்ததுன்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 2 × 6 இஸ் ஈக்குவல் டு 3 × ஒய். என்ன வரப்போகுது? கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூன்றது 4. அடுத்து m varies inversely as n square plus 3. If m is equal to 3, when n is equal to 3, n square is equal to 69 கொடுத்துட்டான். mோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்னடா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே, அப்படிலாம் எதுவும் யோசிக்க தேவையில்ல. நார்மலாக அப்படியே போட்டு போக வேண்டியதான். n டிவைடட் பை, அதாவது m டிவைடட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 3. முன்னே என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? எம்மோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கானா? அந்த 3யை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 3ன்னு கொடுத்துருக்கானா? 3 3s are 9. 9 + 3ன்றது 12. அடுத்து எம்மோட வேல்யூ கொடுக்கல. எம்மோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்கிறது. இங்கே என்ன 69ன்னு சொல்லியிருக்கான். 69 + 3ன்றது 72. அப்படியே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது? 6 டைம்ஸ் வரப்போகுது. ஓகே ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னது? m varies inversely as n square plus 3. So m into n square plus 3 is equal to m into m square, see, n square plus 3. இது போட்டாலே போதும். mோட வேல்யூ என்னது? 3யா? அதை 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்னோட வேல்யூ என்ன? 3யா? ஸோ 3 3s are 9. 9 + 3ன்றது 12 is equal to mோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 69 + 3ன்றது 72. 3 × 12ன்றது 36. 36 × 2 தான் 72. அப்போ mோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? 1 டிவைடட் பை 2ஆக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் என்ன? 1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் கேள்வியில் எப்படி கொடுத்துருக்கான்னா ஜாயிண்ட்லி வேரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்படி ஜாயிண்ட்லி வேரியஸ்ன்ற சம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதா அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிசி. இந்த மாதிரி வந்துன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஏ டிவைடட் பை பிசின்னு போட போகிறீங்க. கரெக்டாக அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. 6 டிவைடட் பை 3 × 2 இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 5 × 7. என்ன ஆக போகுது? இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஏவோட வேல்யூன்றது 35. எவ்வளோ? 35. நெக்ஸ்ட் சம் பாருங்க. a varies directly as positive square root of b. அதாவது a டிவைடட் பை ரூட் பின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்வெர்ஸ்லி as the cube of cன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன்றது என்ன ஆகுது? இன்வெர்ஸ்லின்னு தான் என்ன சொல்லியிருந்தேன்? மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்டூ சி கியூப் ஆஃப் சி சொல்கிறாங்க. ஸோ சி கியூப். இது பண்ணிட்டாலே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூன்றது எவ்வளோ? √27. சியோட வேல்யூ எவ்வளோ? 2 கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 9, சியோட வேல்யூன்றது 2 கியூப் டிவைடட் பை பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க, √b. இந்த 2 கியூப்க்கு இந்த 2 கியூப் கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து இது என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். இது ஒரு 3 டைம்ஸ் வரும். கரெக்டாக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடுவோமா? 25 டிவைடட் பை 27 இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை b. இப்போ என்ன பண்ணலாம்?
பியோட வேல்யூன்றது 27 into 9 divided by 25னு வரும். இப்போ 27 into 9ன்றது என்ன வரப்போகுது 243 வரப்போகுது. கரெக்டாக 243 divided by 25 தான் என்னோட ஆன்சர். when x is equal to 1, y is directly proportional to x plus 3. அப்போ y is equal to 8ன்னு சொல்லிட்டான். ஓகே. when z is equal to 6, then x is inversely proportional to z and x is equal to 2. ஓகே. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இப்போது 2kன்றது எடுத்தாகணும், தனித்தனியான 2k. ஒன்று y is directly proportional to xன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று x is inversely proportional to zன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெண்டு கான்ஸ்டன்ட், அதாவது 2kன்றது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம எடுத்தாகணும். முதல்ல ஆப்ஷனை பாருங்கள், எல்லாமே என்ன இருக்குது, எக்ஸு அதாவது ஒய்யு இசட்டு இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒய்க்கும் இசட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பில்ட் பண்ணி ஆகணும். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரப்போகுது. ஒய்யோட வேல்யூ என்னது, ஒய்யோட வேல்யூ 8, கே எக்ஸோட வேல்யூ 1, ஸோ அப்போ 4ன்னு வரப்போகுது, கேயோட வேல்யூ 2. இதை நம்ம k1 எடுத்துப்போம், கேவோட வேல்யூ 1. இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா, x is inversely proportional to zன்னு சொல்கிறாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் என்னவா இருக்க போகுது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதா இருக்க போகுது. அப்போ 12ஓட வேல்யூ என்னது 12, k2ஓட வேல்யூ என்ன 12. இதை டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த k இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது k1 இருக்க வேண்டிய இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 12ன்றதை k2 இருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நான் y is equal to 2x plus 3, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x is equal to 1 by z into k, இது இருக்கா, இதுதானே நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டூவில் வரப்போகுது. ஸோ அந்த 12க்கு நம்ம என்ன பண்ணிடலாம், x is equal to 12zன்றதை போட்டு வச்சுருவோம். ரைட். இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஒய் இசட்டுன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸையும் எக்ஸையும் காமன் ஆக்கிக்கணும். அப்படி எக்ஸையும் எக்ஸையும் காமன் ஆக்கிக்கணும், என்ன பண்ணணும், ஒய் டிவைடட் பை 2 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே என்ன இருக்குது, 12 டிவைடட் பை இசட்னு இருக்குது, அதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காமன் ஆக்கிக்கிறேன். அப்போ என்ன ஆக போகுது, ஒய் மைனஸ் 6 2 இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை இசட்னு ஆகிடும். அப்போ இசட் இன்ட்டு ஒய் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 24. ஆப்ஷனில் பாருங்கள் எது இருக்குது, இசட் ஒய் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 24 வந்துருச்சு. அடுத்து இந்த கடைசி கேள்வின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இதில் நம்ம போன சம் மாதிரி தான் k1 k2ன்றது கண்டுபிடிக்க போகிறோம், அது ஓகே. பட் இங்கே எஃப்ன்றது ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. எ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் எக்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி வித் ஒய்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ன்றது என்ன ஆக போகுதுன்னா, எக்ஸுக்கு வந்து டைரெக்டாக வேரி ஆகுது, இப்படி எழுதிக்கலாம், ஃபங்க்ஷன்ன்றது எக்ஸுக்கு டைரெக்டாக வேரி ஆகுது, அதே மாதிரி இன்வெர்ஸாக ஒய்க்கு வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுற மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு k1x ப்ளஸ் k2 1 டிவைடட் பை ஒய்னு எழுதிக்கணும். ஏன்னா வந்து இதை ஈக்குவல் பண்ணுறோம், இதையும் ஈக்குவல் பண்ணுறோம், k1 k2 அப்படின்றது 2 வந்துட போகுது. ரைட்டா. இப்போ நமக்கு டிட்டர்மைன் ஃபங்க்ஷன் x இஸ் ஈக்குவல் டு 5 y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த 2 டேட்டாவை நமக்கு இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணி இந்த k1 k2ன்றதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா அப்போ தானே என்னால் எஃப்பை கண்டுபிடிக்க முடியும், எக்ஸு ஒய் இருக்குது, k1 k2 கண்டுபிடிச்சோன்னா எஃப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 1, f இஸ் ஈக்குவல் டு 15 சொல்கிறாங்க. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃபோட வேல்யூ 15, எக்ஸோட வேல்யூ 0னா இந்த ஹோல் டேர்மும் 0 ஆக போகுது, k2ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது எனக்கு தெரியாது, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ k2ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது 15ன்னு இருக்க போகுது. இது ஒன்று ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கக்கூடியதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்னு, எஃபோட வேல்யூ என்னது 2, k1ஓட வேல்யூ எனக்கு தெரியாது, எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் k2ஓட வேல்யூ என்னது 15, 1 டிவைடட் பை ஒய்யோட வேல்யூன்றது 15. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா k1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே.
k1 is equal to 1, k2 is equal to 15. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய இந்த k1 k2வை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x y இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லட்டு மாதிரி ஆன்சர் வந்துட போகுது. f is equal to k1 என்ன 1 இன்ட்டு 5 ப்ளஸ் k2ஓட வேல்யூ என்ன 15, ஒய்யோட வேல்யூ என்ன 3. அப்போது f is equal to என்ன வரப்போகுது 5 + 5 which is 10. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்மளோட ஜி ஸ்குவாடில் சொல்லி கொடுத்த சம்ஸ் தான் வந்து இங்கே ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இஃப் உங்களுக்கு ப்ரைஸ்ன்றது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா என்னோடய டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கூப்பன் தரேன். ஸோ அதன் மூலயமா வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளோட கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸும் வந்து டெய்லி போயிட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.